மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். கோல்டு கில்லி மாதிரி எகிரி நம்மளோட $4,500 ஒரு அவுன்ஸுக்கு கிராஸ் ஆயிடுச்சு. இந்தியாவில் கில்லி 14,710 தாண்டிடுச்சு. 110 ரூபா. 24 கேரட் கோல்டு 16 தாண்டிடுச்சு. வெள்ளி 265 ரூபா கிராமுங்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,44,000 ரூபா. ரூபா பஞ்சர் ஆயிடுச்சு. திரும்பி 95-70 கிட்ட இருக்குது. பாவம் இவ்வளோ வந்தது ஒன்றும் எஃபெக்டே இல்லை. சரி, கச்சா எண்ணெய் தேடு 95 கிட்ட போயிடுச்சு. அதாவது க்ரூட் ஆயில் 95. இன்னைக்கு மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயின்னு இருக்கு. நெகட்டிவ்லேயும் பார்த்தேன். இப்போ +22 இருக்குது. இருக்குமான்னு தெரியாது. இன்றைக்கி ஏற்றினது பேங்க்கை வச்சு ஏற்றிருக்காங்க 211 பாயிண்ட்ஸ். பேங்க்கில் பஞ்சர் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பஞ்சர் ஆகிடும். இன்னொன்று மெட்டலை 1% ஏற்றிருக்காங்க. நம்ம பேங்க்லேயும் இருக்கோம், மெட்டல்லையும் இருக்கிறோம். நம்மளுக்கு கவலை கிடையாது. இது மார்க்கெட் இப்படியே கண்டினியூ ஆகும். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்குங்கிறத பார்ப்போமா? முத்தூட் ஃபைனான்ஸு 3% கிட்ட ஏறி இருக்குது. மணப்புரம் 2.2 ஏறி இருக்குது. நாட்கோட் திரும்பி 2.1 ஏறி இருக்குது. டிசப்பாயின்மெண்ட் முடிஞ்சு இதெல்லாம் ஏறிடுச்சு. ஓவராலாக இன்றைக்கி அம்மையார் ஷாக் அப்படின்னு 2 ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாவம் முதலாளிகள், காசே இல்லை. அதனால் பேங்க்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணி பெரிய முதலாளிங்களுக்கு லோன் கொடுக்கணும். ஒரு காலத்தில் இது ரிசர்வ் பேங்க்காக இருந்தது. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பேர். சரி, ஒரு ஐடியா பண்ணாங்க எப்படி காசு பண்ணலாம் அப்படின்னு. ஏன் இவங்கெல்லாம் காசு எடுக்கிறாங்க? இப்போது காசே எடுக்கக்கூடாது. பேங்க்குள்ளே காசு போட்டால் காசு அப்படியே இருக்கணும். அது எங்கள் காசு அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ புது ரூல் என்னென்னா, 4 வாட்டிக்கு மேலே காசு எடுத்திங்கன்னா 15 ரூபா நாங்கள் ஃபைன் போடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியும் போடுவோம். அதாவது 16 ரூபாய்க்கு மேலே டேக்ஸ் போடுவோம். பாவம் கஷ்டப்படுறாங்க. இப்போ பணக்காரங்களுக்கெலாம் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிற, அவன் ப்ரைவேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணால் மேனேஜரே வீட்டுக்கு கொண்டு வந்து காசு கொடுப்பான். நோ சார்ஜ் அப்படிம்பான். இப்போ ரூல்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸுக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் தரேன்னா ஜன்தன்னா, ஏதோ அதை முன்னாடியே ரங்கராஜன் டைமில் அதை நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட்னு பேர் வச்சார். அதை ஹிந்தியில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பேரை மாற்றிக்கிட்டாரு. அப்புறம் அது ஃப்ரீயாக நீ பணம் போடலான்னாரு. அப்புறம் அதில் காசு வையினார். இப்போ நீ வச்ச காசை எடுத்தால் ஃபைன் போடுவேங்கிறாரு. இதுதான் அரசாங்கம். இப்போ யூபிஐயில் என்ன, நேற்று தான் பில்லு பாஸ் ஆச்சு, போன வாரம் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மினிமம் எம்டிஆருங்கிற சார்ஜை 0.3 ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஆர்பிஐட்ட காசே இல்லை, நாங்கள் டெக்னாலஜியில் டெவலப் பண்ணுவோம், அதனால் 0.3 அப்படின்னு போடனாங்க. 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பழம் ஏதாவது வாங்கினீங்கன்னா 0.3 நாங்கள் பிடிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. 2000 ரூபா வியாபாரம் பண்ணால் 0.3% எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. 100 ரூபாய்க்கு 30 காசு அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 3 ரூபா. ஜஸ்ட்டு 3 ருபீஸ். 2000 ருபீஸுக்கு 6 ருபீஸ் சார்ஜு. அந்த 6 ரூபா தான் உங்களுக்கு அவன் விலையை ஏற்றி கூட வாங்கிக்கலாம். நீங்கள் பாவமாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இது மேன் டு மேன் டிரான்சாக்ஷனில் போகாது. மேன் டு மர்ச்சன்ட்டு, அதாவது பர்சன் டு மர்ச்சன்ட். லேடிஸ் பண்ணாலும் போயிடும்பா, அதனால் பர்சன் டு மர்ச்சண்ட்டாக போகும் அப்படிங்கிறாங்க. இந்த பெரிய பெரிய கடையிலலாம் யாரும் யூபிஐ யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறதெல்லாம் குட்டி கடை தான். ஸோ இப்போ டீ எப்படி ஐடியா பாருங்கள். எவன் ஸ்டேட் பேங்க்கில் காசு வைப்பான்? பென்ஷனர் அது மாதிரி எவனும் எத்து போனவன் தான் வைப்பான். இல்லாட்டா ஸ்டேட் பேங்க்கில் போய் காசு வைக்கணும்னா அவன் நிலைமையை பாருங்க. ரைட்டாக வேறு யாரும் வானான். இல்லை பென்ஷன் வைக்கிறவன் தான் போய் எஸ்பிஐயில் இருப்பான். அவன்கிட்ட அப்படி ஒரு சைடில் பிடுங்கிறது. இந்த சைடில் லெஃப்டில் என்ன பண்ணுவான், அப்படியே சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவன்கிட்ட பிடுங்கிறது. எங்கேயாவது நீங்கள் பணக்காரன் மேலே டேக்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா நான் வேலை தரேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அம்மையார் மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அம்பானி செலவு பண்ணால் கூட தான் அவனுக்கு கிடைக்கும், அவனும் போய் எஸ்பிஐயில் வாங்கினா கிடைக்கும், அம்பானி சார் போய் யூபிஐ யூஸ் பண்ணால் அவரும் கட்டுவார், உங்களுக்கும் அதே ரூலு அவருக்கும் அதே ரூலு.
இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்பானி சார் பெரிய கடையே வச்சிருக்கிறாரு. வீட்ல எல்லாம் ஃப்ரீயா வந்து சப்ளையர் குடுத்துட்டு போவான். அவர் செலவே எடுக்க மாட்டாரு. எனிவே உங்களுக்கு புரியிறதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு 2 பெரிய நியூஸ். ஈரான் மேல பெரிய ஃபைன் போடுவேன், சாங்ஷன் போடுவேன், ஆயிலெல்லாம் நீங்க வாங்கக்கூடாதுன்னு போடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டுறார். இதை வந்து எக்கனாமிக் டே அப்படிங்கிறாரு. ட்ரம்ப் பல விஷயம் சொல்லுவார், பல விஷயம் பெல்ட்டி அடிப்பார். ஆக மொத்தம் கச்சா எண்ணெய் 95 போயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்ததுன்னா, யுஏஇயை நோக்கி 2 மிசைல் விட்டான் ஈரான்னு அவன் சொல்கிறான். அது கடலில் விழுந்துடுச்சுங்கிறாங்க. அதனால் யுஏஇக்கும் ஈரானுக்கும் இருக்கிற எக்கனாமிக் ரிலேஷன்ஸை யுஏஇ கட்டு பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. யுஎஸ் ட்ரெஷரி பெசன்ட் என்ன சொல்கிறாரு, நாங்கள் நோட் அடித்து பாண்டு வாங்கிட்டே இருப்போம், உங்கள்கிட்டன்னு கடன் வாங்குவோம், விலை ரேட்டு ரொம்ப போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாண்டு இன்னும் நோட்டு பிரிண்ட் பண்ணி அதை பாண்டே நாங்களே வாங்கிப்போம், பேப்பரில் ட்ரேடில் படம் ஆடுவோம், இந்த மனாப்பலி ட்ரேடுன்னா கேம் பார்த்துருப்பீங்கள, அது மாதிரி ஆடுவோங்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு அது புரிஞ்சு போயிடுச்சு. ஒரே நாளில் அந்த பாண்டு ஈல்டெல்லாம் படுத்துருச்சு. அதனால் டவ்வு, S&P 500, நாஸ்டாக்லாம் படுத்துருச்சு. இப்போ வால்மார்ட்டு க்ரோத் இல்லைன்னு பொத்துன்னு விழுந்துருச்சு. இப்போ என்னடான்னா நம்ம மார்க்கெட்டும் அதனால் படுக்கணும். அதெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு வாட்டி கட்டப்பட்டு 5 நாளுக்கு அப்புறம் ஏற்றிருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டு சொல்லிகிட்டு இருக்குது. செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் இந்த F&Oவில் கூலிங் பண்ணிடுறாங்க. அதனால் வால்யூம் 20% குறைஞ்சிருக்கு. ஒரு ட்ரேடரும் லாஸ் பண்ண அமௌண்ட் மட்டும் ஏறி இருக்குது 1,17,000. நியர்லி 88% இண்டிவிஜுவல் ட்ரேடர் காசை கோல் விட்ருக்காங்க. 92% இந்த ட்ரேடு ஆப்ஷன்ஸ் ட்ரேடு. அதனால் உங்கள் காசு தான் முக்கியம். என்எஸ்சிக்கு ப்ரோக்கரேஜ் தேவை, அம்மையாருக்கு எஸ்டிடி தேவை. ஏழையின் பணத்தை பணக்காரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஸ்கீம் தான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு. நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, உங்கள் நெட்ஒர்த் 5 கோடி ரூபாய் இல்லைன்னா, லிக்விடாக இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸே பண்ணக்கூடாதுன்னு. அது என்எஸ்சியோட வேல்யூவேஷனில் காற்றை பிடுங்கிடும். பட் மக்களுக்கு நல்லதாக இருக்கும். இங்கே ஏர்னிங்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஐ வரப்போகிறான். நாங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பண்ணுவோம், சரி பண்ணுவோம், ட்ரேடிங் ரிஃபார்ம்ஸ் பண்ணுவோம், கேள்வியே கேட்க மாட்டோம், எப்படியாவது பணத்தை கொண்டு வாங்கங்கிறாங்க. பணத்தை கொண்டு வரணும்னா இது வேணும், நம்மளுக்கு ரிஃபார்ம்ஸ் வேணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மேலே போகணும். அதனால் அது போகிற மாதிரி தெரியாதனால இந்த வருஷத்தில் இது வரைக்கும் $50 பில்லியன், தட் இஸ் அக்டோபர் 2024லேருந்து ஜூன் 2026 வரைக்கும் $50 பில்லியன் வெளில ஓடி போச்சு. கோல்டு லோன் ஸ்டாக்ஸு ராக்கெட்டில் ஏறி இருக்குது. ஏன்னா கோல்டோ விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் அதே கோல்டுக்கு மோர் கடன் கொடுக்கறதுனால கோல்டோட ரேட்டு ஏறுது. ஆதித்ய பிர்லா என்ன சொல்கிறான், டேய் நீங்களாம் மட்டும்தான் கோல்டு லோன் பண்ணுவீங்களா, நாங்களும் கோல்டு லோன் பண்ணுவோம், நாங்களும் 1000 பிரான்ஸ் தரப்போம், நாங்களும் பூந்து போயிடுவோம், கமான் ஜாயின் த பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது மெதுவாக ஒரு பெரிய பபுள் மாதிரி போயிட்டுருக்கு. காட்ரேஜ் வந்தான், டாட்டா வந்தான், இப்போ இவன் வந்துட்டான். டாட்டா ட்ரஸ்டோட டெட்லாக்கு 2,900 கோடி அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் டாட்டா சன்ஸ்லேயே இருக்குது. இது எப்போ சால்வ் ஆகும்னு தெரியல. டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் காரையும் எஸ்யூவி விலையை 25,000 ரூபாய் ஏற்றுறேன்னு சொல்கிறான். இந்த செப்டம்பர் மாதத்தில் அது ஒரு 25,000 ரூபாய் ஏறும்னு நினைக்கிறோம். ஏற்கனவே ஹியூண்டாய் ஏற்றுறேன்னு சொன்னான். இப்போ அடுத்தது டாட்டா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஜூனில் லோ அடிச்சுது. அங்கேருந்து 22% ஹை அமிச்சு நியர் ரெக்கார்டு ஹைக்கு வந்துடுச்சு. கூடிய சீக்கிரம் 500 எட்டுன்னு நம்ம ஹோப் பண்ணுறோம். டாட்டா கன்சியூமர் என்ன சொல்கிறாங்கன்னா, FY 27ல் நாங்கள் டபுள் டிஜிட் க்ரோத் காட்டுவோம், ப்ராஃபிட்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது, க்ரோத்தும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, ரெட்டி வந்து டபுளோ ட்ரேட்மார்க் கேஸ் ஜெயிச்சிடுச்சு, அவன் வந்து அந்த மருந்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. HDFC பேங்க் வந்து என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்குனால அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. $1.75 பில்லியன்
சீனியர் நோட்ஸாக அவர் ரைஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது கிறிசில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு AA+ அண்ட் A1+ ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. ஹீரோ மோட்டர் என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் காசு தூக்கி ஆயிலரில் போட்டு அவங்க ஸ்டேக்கை ஏற்றிக்கிட்டாங்க. ஆயிலர் ஒரு புது ஃபேக்ட்ரி கட்டி 4-வீலர் கமர்ஷியல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விட்றாங்க. நான் உங்களுக்கு ஹீரோவை பற்றி ரொம்ப நாள்னு சொல்கிறேன். அவனுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, இன்னொருத்த எவன்கிட்ட திறமை இருக்கோ அவனை காசு கொடுத்து அவன் தலையை தடவி மூல செலவு பண்ணி மெஜாரிட்டி ஷேர்ஸை வாங்குற திறமை இருக்குது. ஏத்தரில் 38% மேலே வச்சுருக்கிறான். இப்போ ஆயிலரையும் அதே கதியில் ஆக்கிடுவான். அதனால் ஹீரோவுக்கு ரொம்ப சேஃப்டி. 34% சேஃப்டி இருக்குது. 10% இருந்தது, இப்போ 34% ஆயிடுச்சு. பெயின் கேபிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, JBM ஆட்டோ அப்படிங்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அசம்பிளி பண்ணுற இதில் $300 மில்லியன் காசு போடுறீங்களாம். ரகுராம் ராஜன் என்ன சொல்கிறாரு, இன்னும் பெருசாக வரல, வருங்காலத்தில் வரும், அதனால் ஒரு AI டேக்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. கோர் செக்டரு கேஸு கைண்டுடுச்சு. 5.4% தான் க்ரோத். ஓவராலாக இந்தியாவோட மார்க்கெட் வீக்காக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். மியூச்சுவல் ஃபண்டு சிப்பு 3 வருஷத்தில் டபுள் ஆகிடுச்சு. இண்டஸ்ட்ரி AUM ஹையில் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. ஹைனிக்ஸில் எதுக்கு காசு கொடுத்து வீணாக்குவாங்க, அதனால் ஒர்க்கர் போனஸை 60% கம்பெனி ஸ்டாக்காக தரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு இறங்கும்னு நானும் நினச்சேன். கோல்டுன்னு இறங்கிறதுக்கு ஒரே வழி அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் 2 வாட்டி ஏற்றினாங்கிறத அவங்க சுற்றி காட்டினேன். அப்படியே 4000 தோண்டிகிட்ருக்கோம். ஆனால் ரேட் கட் பண்ணோன்னா ரேட் ஏற்றினோன்னா 3.6 வந்துடும் நான் கணக்கு போட்டேன். ஆனால் அமெரிக்காவும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் ஜப்பானு மார்க்கெட்டை ஏமாற்ற முடியும், பிரிண்ட் பண்ண மணியை வச்சு பாண்டே வாங்க முடியும்னு பமாத்து வேலை காட்டணுன்னா ஒரே நாளில் மேலே ஏறி திரும்பி இறங்கிடுச்சு. இந்த பமாத்து வேலை ஆரம்பித்த உடனே $4000 கோல்டு வந்து 4500 தாண்டி இருக்குது. இந்த மீட்டிங்கில் ஸ்காட் பெசன்ட் என்ன பண்ணார், கையில் நோட்டு எழுதினார், பை ஜாப்பனீஸ் yen ஃபார் 10 பில்லியன்னு. அதை ஒரு ப்ரெஸ்ஸை ஃபோட்டோகிராஃப் எடுக்க விட்டார். அப்போ இது வெறும் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் ஓல்டு ரேட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. கோல்டு வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஃபிஸ்கல் பாலிசி இஸ் டாமினேட்டிங் மானிட்ரி பாலிசி. அந்த டாமினேஷன்னால் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மக்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கல, இன்ஃப்ளேஷன் ஏறுது, கோல்டு வந்து எல்லா கரன்சியும் காலி பண்ணிவிடும்னு சொல்கிறார். இது நானும் நம்புகிறேன். அதனால் அமெரிக்கா 2 வாட்டி ரேட்டு நவம்பர் டிசம்பரில் ஏற்றினாலும் ஒரு சரியல் வந்து திரும்பி கோல்டு ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகும். இன்றைக்கி இதுதான் செய்தி. இந்த செய்திகளை கேளுங்க. உங்களுக்கு வேணுங்கிற பட்டாசு லிஸ்ட்டில் இருக்கிற ஷேர்ஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, கன்சிடர் பண்ணுங்கள், உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து
15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.